ஹலோ கைஸ். ஸோ இத்தனை நாளாக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. 6:50க்கு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ராவணம் அவன்டா அந்த பாட்டோட லிரிக்கல் வீடியோ ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். லைக் இது வரைக்கும் வந்த ஃபன் பேலன்ஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ரா வீடியோவாக இருக்காது. பட் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோவாக தான் நான் எடுக்கிறேன். பிகாஸ் நம்ம லைவாக இந்த ட்ரெய்லரை ரியாக்ட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். அதில் பெருசாக மீம் அதெல்லாம் எதுவும் வராது, ஜஸ்ட் கட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஒரு புதுவிதமான ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த ஃபன் பேலன்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, ஸோ டைம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 minutes தான் இருக்குது ட்ரெய்லருக்கு. வந்துருச்சு காய்ஸ், வந்துருச்சு. ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 minutes 52 seconds. ஐ எம் ஃபீலிங் லிட்டில் பிட் எமோஷன். ஓகே, பார்க்கலாமா? செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். கமான். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷனில் ஒழுங்காக கையெழுத்து போடுங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? Let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்து விழும். என்ன பிளான்? OM அழிவு. அன்பிலீவபிள். எனக்கு இந்த ஆர்மெல்லாம் வேண்டாம். பாரு என் கை எப்படி நடுக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒன்றா நிற்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுள் ஆயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. ஐயோ, எஸ். எனக்கு நம்ம பகவத் கேசரி மூவியோட நிறையா சீன்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நிறையா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி அது ரீமேக் மூவி தானே, ஸோ அப்படி தான் இருக்கும். அண்ட் நிறையா புது எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது நமக்கு படத்தை பார்த்தா தான் தெரியும். ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பிகினிங்கில் வந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 seconds பிளாஸ்டாக இருந்துச்சு. சீரியஸ்லி ரொம்ப பிளாஸ்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டா வந்ததெல்லாம் கொஞ்சம்
ஓகே, தளபதியோட ஸ்வாக் ட்ரெய்லரில் இருந்துச்சு. ஸோ வித் திஸ் அந்த ஒரு ஃபேக்டரை மனசில் வச்சுக்கிட்டு ஐ திங்க் தளபதி அந்த பேர் ஒன்றுக்காக போய் தியேட்டர்ஸில் போயிட்டு பார்க்கலாம். அண்டு இன்னுமே சோஷியல் மீடியாஸில் நிறையா பார்த்துட்ருக்கோம். லைக் ஜனநாயகன், பராசக்தி ரெண்டுமே ஒரு கிளாஷ் வருது. ஸோ இதில் நிறையா பொலிட்டிக்கல் வார்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு நிறையா சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. வேணாம், நம்ம சினிமாவை என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, I am signing off. Bye bye.